Greetings to you all. Welcome to Class 5, Term 1, Unit 3, Poem Patriotism. So dear children, today we are going to see this poem in detail. Okay? In the particular poem, nama viriva padikalam with a lot of images. So listen carefully. Patriotism na enna? It means the love for the nation. நேஷனுக்காக உள்ள பாசம், சரியா? தேசப்பற்றுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தேசப்பற்று பற்றி படிக்கலாம். வில் வி லிவ் இன் அ கண்ட்ரி விதவுட் இன்னர் பவுண்ட்ரிஸ்? அதாவது போயிட்டு கேட்குறாங்க, வில் வி லிவ் இன் அ கண்ட்ரி விதவுட் இன்னர் பவுண்ட்ரிஸ்? நாம் ஒரு நாட்டில் வாழ முடியுமா உள்ளே இருக்கிற தங்கு தடை இல்லாமல்? இட் மீன்ஸ் உள்ளே இருக்கிற எந்த பவுண்ட்ரி இல்லாமலே வாழ சான்ஸ் இருக்குதா? Is it possible? Will we treat everyone alike or will we show our dislike? நாம் எல்லாரையும் சேமாக அலைக்காக ட்ரீட் பண்ணுறோமா? Will we be able to treat everyone alike? சமமாக நடத்த முடியுமா? இல்லை அவங்களுக்குன்னு டிஸ்பாரிட்டி, டிஸ்லைக், பிடிக்கும் பிடிக்கல, அவங்களுக்கு பட்சபாதம், பார்ஷியாலிட்டிலாம் காமிப்போமா? ஓகே ஓகே, I'll read, you listen. Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike or will we show our dislike? Okay, so now let us see the rhyming word and rhyme scheme. First line last word பாருங்களேன், country. Second line last word boundaries. அப்போ country, boundary, country, boundary, இது சேம் இருக்குது. ஸோ AA. Third line பாருங்க, last word alike. Fourth line last word dislike. So alike, dislike, alike, dislike. Okay, so A, B, B. Fine. Second stanza, will we stick to our Korean or will we become foreign? அதாவது நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்டிக் டு த கோரியன் உள்ளே இருக்கிறது படி நம்ம உறுதியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம ஒரு வெளிநாடு மாதிரி அந்நியர்கள் மாதிரி நடத்துகிறோமா? Will we stick to our Korean or will we become foreign? Yes, we love our nation, divided when seen as persons. Actually, நம்ம எல்லாம் ஒரே நாடு, ஒரே தேசமாக இருக்கிறோம். Maybe languages, caste, color, creed எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். But still, we are all members of one nation. Yes, we love our nation, divided when seen as persons. தனித்தனியாக பார்க்கும்போது வேறு வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம், வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் ரீஜன் ஆர் ஜோனல் ஆர் திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். பட் அட் அ ஸ்ட்ரெச் இஃப் வி சி அட் டுகெதர் வி ஆர் ஆல் சேம். ஓகே, நவ் லெட்ஸ் சி த ரைமிங் வேர்ட் அண்ட் ரைம் ஸ்கீம். ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் யூ சி செகண்ட் ஸ்டான்ஸால இன். செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ஃபாரின். அப்போது இன் ஃபாரின், இன் ஃபாரின். அப்போ அது சேமாக இருக்குது. அப்போ ஏஏ. Third line last word nation. Fourth line last word persons. அப்போ nation, person, nation, person. அப்போ same. A, B, B. Fine children? Okay, moving on to third stanza. Yes, we have different language, yet our integrity shouldn't damage. Yes, ஆமாம், நம்மளுக்கு வேறு வேறு லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜ் மீன்ஸ் பாஷை. ஓகே, நிறைய லாங்குவேஜ் இருக்குது. yet our integrity shouldn't damage. ஆனாலும் நம்மளுக்கு வேறு பாஷை இருக்கலாம், வேறு எல்லா கஸ்டம் ட்ரெடிஷன் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம இன்டிகிரிட்டி மாறக்கூடாது, எல்லாம் சேம். வில் வி மேக் அவர் மதர் ப்ரவுட் ஆர் பி வித் ஹர் லைக் த க்ரௌட்? இல்லை நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம அம்மா, இட் மீன்ஸ் நம்மளோட தாய்நாடை பெருமைப்பட செய்வோமா, இல்லை ஏனோதானோ எனக்குன்னா அப்படின்னு 100 அப்படியே இருக்க போகிறோமா? சில்ட்ரன், இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வில் வி மேக் அவர் மதர் ப்ரவுட்? நம்ம அம்மாவை பெருமைப்படுத்துகிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எத்தனை இந்தியன்ஸ் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கி எவ்வளோ பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணி பெருசாக பண்ணியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நாட்டுக்கு பெருமை சேர்க்குறோமா, இல்லை நமக்கு என்ன வந்து போச்சு சொல்லிட்டு? ஆர் பி வித் ஹர் லைக் த க்ரௌட்? இல்லை கூட்டத்தோடு போயிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம கூட்டத்தோடு சேர்றோமா? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? வி ஷுட் பி ஒன் இன் 100. 100 1000 தனிமையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் கரெக்ட். ஃபைன். நவ் லெட்ஸ் see the rhyming words and rhyme scheme. Third stanza, first line last word language.
Second line, last word, damage. Language, damage. Language, damage. So same. Third line, last word, proud. Fourth line, last word, crowd. So proud, crowd. Proud, crowd. Upper language, damage, proud, crowd. AABB. Okay, moving on to the next couplet. Learn how to be kind and teach each of her child. So learn how to be kind. கைண்டாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். கைண்ட்னா நல்ல பாசமாக கன்னிவாக நல்ல பிள்ளையாட்டும் இருக்கணும். அண்ட் லவ் ஈச் ஆஃப் அவர் சைல்டு. ஒவ்வொரு குழந்தைங்களையும் நம்ம லவ் பண்ணணும். இட் மீன்ஸ் நேசிக்கணும், பாசமாக இருக்கணும். ஃபைன். ஸோ ஹியர் த ரைமிங் வேர்ட் இஸ் கைண்ட் சைல்டு. ஓகே, கைண்ட் child. So A. Fine children, so I hope all of you understood. Now let us see the glossary part. Boundaries, it means a dividing line. ஒரு பவுண்ட்ரினாக்க ஒரு கோடு, அதுக்கு அந்தாண்டு போன வேறு இந்தாண்டு போன வேறு பவுண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கோர், இட் மீன்ஸ் அவர் ட்ரூ செல்ஃப், அ ட்ரூ வேல்யூ சிஸ்டம், அதாவது உண்மையானது. கோர் செல்ஃப். ஃபாரின்னாக்கா அந்நியர்கள்னு அர்த்தம். டிஸ்டன்ட், லைக் அபார்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் திங். Integrity means the state of being wholesome. Integrity, ஒற்றுமையாக இருக்கிறது. Okay. Proud means feeling honored. பெருமை அடைகிறது. Okay. So I hope all of you understood. Children, you can listen other videos also. Explanation of all the lessons, book back exercise and guided reading for all the class, all the lessons. Okay. Thank you children.